முதல் சட்ட அமைச்சர் பொறுப்பே அம்பேத்கருக்கு கிடைத்தது. ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனாரு? அந்த பதவியிலிருந்தே அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்கலாமே. தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவர்கள் எண்ணவில்லை, போராடவில்லை. அதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கொடுக்கவில்லை. அதையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து, பொது வாழ்வை தேர்ந்தெடுத்து, சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணியை தேர்ந்தெடுத்து பயணித்ததனுடைய விளைவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் மீது கல்லெறிவது என்பதும், அவர்களை கொச்சைப்படுத்துவது என்பதும், இழிவுபடுத்துவது என்பதும் மிக மிக கொடுமையானது. அதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக தமிழ்நாடு அதை அனுமதிக்காது. அதற்கு சான்றுதான் இன்றைக்கு ஈரோட்டில் நடந்திருக்கிற சம்பவம். மைனர் சொன்னார், இன்னைக்கு ஈரோட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. எதிர்த்தவர்கள் யார் என்று நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மோடி சொன்னார், அவர்களுடைய ஆடையை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் யார் என்று அப்படின்னு. அவரு சொன்னதுக்கு வேற பொருள். நாம என்ன சொல்றோம், நல்லா பாருங்க. இஸ்லாத்தை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார், முஸ்லிம்களை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார் என்று சொல்லி சீமான் ஒரு அவதூறை பெரியார் மீது விதைத்துவிட்டு ஈரோட்டுக்கு போகிறார். ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு அங்கே இஸ்லாமிய பெருமக்கள். இதுதான் தமிழ்நாடு.